ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு சார். ஒரு பக்கம் எல்லாரும் பிரச்சார களத்துக்கு இறங்கிட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு படி முன்னாடி போய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செய்திகள் வெளியே இருக்குது சார். கள நிலவரம் எப்படி இருக்குது சார்? கள நிலவரம் ஏடிஎம்கே பல விஷயங்களில் முந்தி இருக்கு. ரொம்ப முன்னாலேயே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட மோராலஸ் ஒரு 200 தொகுதிகளை அவர் ஆல்ரெடி கவர் பண்ணி முடிச்சிட்டார். அதே போல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை அதுலேயும் அதிமுக முந்தி இருக்கிறது. அவங்களுடைய கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேனிஃபெஸ்டோவுக்கு முன்னாலேயே அவங்க பகுதி பகுதியாக 3 முறை தேர்தல் வாக்குறுதிகள் தந்திருக்காங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள்லையும் எடப்பாடியார் முந்தி இருக்கிறார். அது தவிர தொகுதி பங்கீடு அதுலேயும் முன்னாலேயே எல்லா கட்சியோடையும் முடித்து கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க. அதில் ஏடிஎம்கே தரப்பில் முதல் கட்டமாக 23 தொகுதிகளும் அதற்குரிய வேட்பாளர்களுமே அறிவிக்கப்பட்டாங்க. ஸோ எல்லா நிலையிலையும் இந்த தடவை டிஎம்கே கூட்டணியை காட்டிலும் ரொம்ப வேகமாக ஜரூராக முந்தி கொண்டு செல்லுகிறது தமிழக என்டிஏ. அது ஒன்று. இப்போ அதே நேரத்தில் டிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு ஆரம்பத்துலேருந்து இழுவரி. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இடையில் உரசு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஜஸ்ட்டு போன மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாணிக் டாக்கூருக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான அந்த டகப் வார், அப்புறம் ஜோதிமணிக்கும் டிஎம்கேக்கு இதனான மோதல், பிரவீன் சக்கரவர்த்தி திரும்ப திரும்ப விஜயை சந்தித்து வந்தது, இப்படி ஏராளமான விஷயங்கள். அதே போல் காங்கிரஸ் 41 தொகுதிகள் கேட்ட நிலையில் வெறும் 3 தொகுதிகளை கூடுதலாக கொடுத்துருப்பது, வெறும் 28 தொகுதிகளை கொடுத்துருப்பது. இதனால் அந்த எதிர்த்தரப்பு, அதாவது டிஎம்கே தரப்பு பெரும் ஏமாற்றத்தில் இருக்குது. டிஎம்கே தரப்புன்னு சொல்கிறது டிஎம்கே கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஏமாற்றத்தில் உள்ளன. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப லோயஸ்ட்டு நம்பர்ஸ் போட்டியிட்டதே போன தடவை 6 நல்லா தான் போட்டிட்டாங்க. இதுக்கு முன்னால் அவங்க ஏடிஎம்கேலாம் அலைன்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு டயத்தில், ஜெயலலிதா பீரியடில். அப்போல்லாம் அவங்க 10க்கு குறைஞ்சே போட்டியிட்டது இல்லை. முதல் தடவையாக சிங்கிள் டிஜிட்டில் 6 தொகுதியில் போட்டிட்டாங்க. இந்த தடவை அதுலேயும் ஒன்றை குறைச்சி 5 ஆக்கியிருக்காங்க. அதுக்கும் அவங்க சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, தமிழகத்தில் பிஜேபியை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் நாங்கள் இந்த தியாகத்தை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறது மதிமுக. 4 சீட்டுன்னு சொல்லிட்டு 1 சீட்டு தான் மதிமுக அதனுடைய சிம்பல் நிற்குது. 3 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்குது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, டிஎம்கேயோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற கட்சிகள் அத்தனைக்கும் தொகுதிகள் எண்ணிக்கையை சரமாரியாக குறைச்சிருக்காங்க, இல்லாட்டி கேட்ட அளவுக்கு கொடுக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் 2021 தேர்தலில் ஜஸ்ட்டு 0.4%, 0.5% கம்மியாக வாக்குகளை பெற்ற தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது டிஎம்கே கூட்டணி கட்சிகளை ரொம்ப அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது. அதாவது நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இல்லத்துக்கே சென்று ப. சிதம்பரம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதாவது டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு இடையில் அந்த உரசல் போய்கொண்டு இருந்த டயத்தில். அப்போது சிதம்பரம் கேட்டாரா, எங்க நாங்களே முன்ன காட்டில் கொஞ்சம் தொகுதி கூடத்தாங்கன்னு இவ்வளவு தடவை வலியுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திடீர்னு எங்கே இருந்தோ தேமுதிக நீங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. இப்போ தேமுதிகவுக்கு என்ன அவசியம், என்ன அவசரம்? இப்போ தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த தொகுதியை பிரித்து கூடுதலாக கேட்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருந்தா எல்லாருமே மகிழ்ச்சியாக போயிருப்போமே. உங்கள் கூடவே அன்னைக்குலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு மறுக்கிறீங்க, திடீர்னு தேமுதிக உள்ளே கொண்டு வரீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு ஸ்டாலின் சொன்னாராம்,
இல்லை உங்கள் தரப்பில் பாருங்கள், மாணிக் தாக்கூர் என்ன இது பண்ணுறாரு, நாங்கள் தாவேக்காவோட போவோம்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, விஜயை போய் சந்திக்கிறாரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் எங்களோட இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் ஒருவேளை இல்லாமல் போயிட்டீங்கன்னா அப்போ மாற்று ஏற்பாடு நான் செய்யணும்ல, அதனால தேமுதிக கொண்டு வந்தேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதை காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிட்டிங் எம்பி, ரொம்ப சீனியர் லீடர், ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் பர்சன், அவர் என்கிட்ட சில நாட்களுக்கு முன்னால், ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாலே என்கிட்ட பேசினார். பேசுகிறப்ப அவர் சொன்னார், ஸ்ரீனிவாசன், தேமுதிகவுக்கு 10 தொகுதினா தாங்க முடியலை, ஓரளவு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருந்துட்டா கூட பரவாயில்லை, அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது என்னங்கிறது தெரியும். விஜயகாந்த் காலத்தில் அவங்களுடைய சுவடு இருந்த இடத்துல இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு தேமுதிகங்கிறது பிக் ஜீரோ, அதுக்கு 10 தொகுதி. இப்போ என் கேடர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுவான்? ஏற்கனவே ரொம்ப ஹுமிலியேட் பண்ணி எவ்வளவோ நாங்கள் கேட்டதுக்கு வெறும் 3 தொகுதி கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இது எங்கே கேடர்ஸை எப்படி உற்சாகப்படுத்துறது, எப்படி இணங்கி களத்தில் வேலை பார்ப்பாங்கன்னு புரியலை. இப்போ எங்களை மாதிரியே தான் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டாலின் செஞ்ச மிகப்பெரிய அரசியல் தவறு தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தது. அதனாலேயே இந்த முறை இந்த கூட்டணி வீழ்ச்சி அடையும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி என்னிடம் சொன்னார், சிட்டிங் எம்பி. ஸோ இதுதான் இந்த 2 கூட்டணிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கிற அந்த கலை யதார்த்தம் நாங்கள் நிறைய சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சர்வே படி பார்த்தால் தமிழக என்டிஏ முந்தி கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டிஎம்கேவுடைய ஃபோர்ட்ரஸ், அதனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள், ஒன்று சென்னை மண்டலம், இன்னொன்று காவிரி டெல்டா ஏரியா. இப்போ காவிரி டெல்டா ஏரியாவில் நாங்கள் சர்வே பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுடைய கணிப்புப்படி காவிரி டெல்டா ஏரியாவில் இருக்கக்கூடிய 41 தொகுதிகளில் மினிமம் 18 தொகுதிகள் வரை என்டிஏ கைப்பற்றும். 2021 இதே காவிரி டெல்டா ஏரியாவில் என்டிஏவுக்கு வெறும் 4 தொகுதி கிடைச்சது. இன்னைக்கு மினிமம் 18 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காவிரி டெல்டா ஏரியாவிலேயே இந்த அளவுக்கு பிரீச் பண்ண முடியும்னா அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகம் பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். அதே போல் சென்னை பொதுவாக டிஎம்கேயின் கோட்டைன்னு அறியப்படுகிறது. இந்த முறை அந்த கோட்டை தகரும் அப்படின்னு எங்களுடைய சர்வே தெரிய வந்திருக்கு. எங்களுடைய சர்வேப்படி என்டிஏ ஜெயிப்பதற்கு 7 தொகுதிகள் பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அந்த 7 எது அப்படின்னா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், ராயபுரம். இந்த 7 இந்த 7ல் வேளச்சேரி திட்டவட்டமாக ஜெயிக்குது என்டிஏ. ஏன்னா இப்போவே அங்கே ஒரு 3% லீடில் என்டிஏ இருக்கு. மற்ற 6 நெக்கா இருக்கு. அது யாருக்கு வேணாலும் கை மாறலாம். இப்போ இந்த 6 தொகுதியில் என்டிஏ ரொம்ப கடுமையாக உழைக்கும் என்றார். இந்த 6 தொகுதியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடப்பட்டார், ரொம்ப சேலஞ்ச் பண்ணக்கூடிய, நல்ல களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய, நல்ல செலவு பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் இந்த 6 தொகுதியில் போட்டியிட்டார். சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை, அதாவது டிஎம்கேயின் கோட்டையில் ஓட்டை போடலாம். இப்போ தமிழகத்தில் அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய சென்னை மண்டலத்தையும் காவிரி டெல்டா ஏரியாலையும் நீங்கள் பிரீச் பண்ணிங்கன்னா மற்ற சென்னையுடைய மற்ற பகுதிகளை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். அது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு 2/3 மெஜாரிட்டியை நோக்கி கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷத்தில் தமிழகத்தினுடைய கலை யதார்த்தம் அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏவுக்கு சாதகமாக உள்ளது. அது உறுதி.
சார் இன்னொரு புறம் வந்து திருமாவளவனும் அதிருப்தியில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சார். இப்போ காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்களும் அதிருப்தியில் இருக்காங்க. மேல்மட்டத்தில் வந்து ஓரளவுக்கு சமாதானமானா கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஜெல் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது திமுகவிலே காங்கிரஸை திட்டினது நம்மளால பார்க்க முடிஞ்சுது சார். ஸோ இன்னும் வந்து கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் ஜெல் ஆகாத நிலைமை இதுவுமே வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அமையுமா சார்? நிச்சயமா இதில் வந்து ஒரு ஒரு அரசியல் ஆச்சரியம் ஒன்று இருக்குது. இதுக்கு முந்தின தேர்தலில் இந்த ஜெல்லாருது அப்படிங்கிற வார்த்தையை என்டிஏவுக்கு எதிராக எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. என்னங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இனிமேல் ஏடிஎம்கேயும் பிஜேபி தொண்டர்களும் ஜெல்லாவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே காட்சி எப்படி மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு டிஎம்கே கேம்பை பார்த்து அந்த கேள்வியை எல்லாரும் கேட்குறாங்க. எப்படி சார் இதுக்கப்புறம் டிஎம்கே கேடர்ஸும் காங்கிரஸும் ஜெல்லாகுமா, டிஎம்கே கேடர்ஸும் கம்யூனிஸ்டுகளும் ஜெல்லாவாங்களா அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சுனாலே அங்கே களமாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த மாதிரி கேட்டது இல்லைங்க, கேட்கணும் தோணுது கூட கிடையாது. இன்னைக்கு ஏன் கேட்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இன்னொன்று இருக்கு, அதாவது காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கு இடையில ஒரு நேச்சுரலாக ஏதோ ஒரு பாண்டேஜ் இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒரு மேடையில் கூட விஜய் பேசுகிறப்போ நம்முடைய நட்பு சக்தி நம்முடன் வராவிட்டாலும் கூட தனித்து போட்டியிடும் வல்லமை நமக்கு உண்டு அப்படின்னு. இந்த நட்பு சக்தின்னு அவர் சொன்னது காங்கிரஸ் தான். அப்படிங்கிறப்போ இப்போ காங்கிரஸை இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணி ஒரு 30 கூட கொடுக்காமல் 28ஓட நிறுத்தி வச்சு இந்த மாதிரி வஞ்சித்தது இருக்குல்ல, இதுக்கு பழிவாங்கக்கூடிய விதமாக எங்கெல்லாம் டிஎம்கே கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களோ அந்த இடத்துல காங்கிரஸ்காரங்க தங்களுடைய ஓட்டை தாவேகாவுக்கு போடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய அப்படி மாறும் போல இருக்கு. இப்போது நாங்கள் இந்த காவிரி டெல்டா ஏரியாவில் சர்வே பண்ணுறப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பூம்புகார் மயிலாடுதுறை கான்ஸ்டிடுவன்சியில் பார்த்தோம். காங்கிரஸ்காரங்க வந்து தாவேகாவுக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் பெருமளவு பட்டியல் சமூகத்து மக்கள் போன தடவை அவங்க எல்லாமே டிஎம்கேக்கு போட்டவங்க அப்படியே விஜய்க்கு மாறுறாங்க. இந்த நாகப்பட்டினம் நினைக்கிறேன், நாகப்பட்டினமும் மயிலாடுதுறையும் அங்கே இருக்க காலனி மக்கள், பட்டியல் சமூகத்து மக்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், யாரை கேட்டாலும் விஜய் விஜய் விஜய். சரிங்க, போன தடவை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க கேட்டால் நாங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, என்னன்னா விஜய்க்கு போகிற வாக்குகளில் 80 விழுக்காடு வாக்குகள் டிஎம்கேவுடைய வாக்குகள். விஜய் எவ்வளவு வாக்குகளை எடுக்கிறாரோ அது அத்தனை திமுகவோட வாக்கு. ஸோ டிஎம்கேவுடைய வாக்குகளை விஜய் உறிஞ்சுகிறார். அதுலேயும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சமூக அடையாளம் கொடுத்தா பெருமளவு பட்டியல் சமூகத்தினர் வாக்குகளை அவர் அள்ளுகிறார். அதே போல் இவங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து மகளிர் உரிமை தொகை அதுன்னு சொல்லி மகளிரை ஒரு உதயசூரியனோட நெருக்கமாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் உடையுது. 18லேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட மகளிர் பரவலாக விஜய்க்கு போகிறாங்க. அதனால டிஎம்கேயோட வாக்குகள் பெருமளவு குறைகிறது. அதே நேரத்தில் அதிருப்தி வாக்குகள், களத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள், இந்த அதிருப்தி வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் கிராமப்புறங்களில் ஏடிஎம்கேக்கு சாதகமாக மடைமாறு, அர்பனில் ஓரளவுக்கு அது விஜய்க்கு போகுது. அப்படிங்கிறப்போ இதில் அல்டிமேட்டாக லாபம் ஏடிஎம்கே. அண்ட் சார் அதே மாதிரி வந்து திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் கனிமொழி தலைமையிலான ஒரு கோஷ்டி இருக்காங்க, உதயநிதி தலைமையிலான ஒரு கோஷ்டி இருக்காங்க, முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கோஷ்டி இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள். இப்போ கனிமொழி அவர்கள் சட்டமன்றத்தை சீட் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க ஆதரவாளருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருது சார். இது எந்த அளவுக்கு பாதிக்கும் சார் திமுக வரும் தேர்தலில்? என்னை பொறுத்தளவில் டிஎம்கேல உட்கட்சி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கடைசியில் சால்வ் ஆகிடும். அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பிரச்சனை அந்த கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காது, அந்த கட்சியுடைய ஃபங்க்ஷனிங்கை பாதிக்காது எப்போதுமே. இது வந்து கலைஞர் காலத்துலேருந்தே உண்டு.
இந்த உட்கட்சி பிரச்சனை, இன்னார் தலைமையில் ஒரு குரூப்புன்னு இருக்கும், இன்னொருத்தர் தலைமையில் ஒரு குரூப்புன்னு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், கிடைக்கும் கிடைக்காது, அவங்களுக்குள்ள சில இடத்துல அடிச்சுப்பாங்க, எல்லாம் நடக்கும். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் சரி எல்லாம் முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான், இனி கட்சிக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு கிளம்பிடுவாங்க. அது டிஎம்கேட கேரக்டர். அதனால் டிஎம்கேக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க தேர்தல் பணியை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்வாங்க. அது டிஎம்கேக்கே உண்டான தனித்துவம் மிக்க ஒரு குணம். ஆக்சுவலாக அதை மற்ற கட்சிகள் ஃபாலோ பண்ணணும். அது அவங்கள்ட்ட இருக்கிற பாராட்டத்தக்க ஒரு கேரக்டர். அதனால எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருத்து வேறுபாடுகள் டிஎம்கேயை பெருமளவு பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் அதேமாதிரி அதிமுகவில் அதிமுக தனித்து 169 இடங்களில் போட்டி போகிறாங்க. பாஜக 27, பாமக 18, அமமுக 11. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக அவங்க தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கான தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க வேலைகளை பார்த்துருக்காங்க. இன்னொரு புறம் இந்த பக்கம் தொகுதி பங்கீட்டிலே பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதுலையும் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களோட முழு கவனமும் அதை சால்வ் பண்ணதான் இருக்குமே தவிர மக்களுடைய பிரச்சனைகளையோ பிரச்சாரங்களை முன்னெடுப்பதிலையோ இன்னும் அவங்க தயாராகலை. இன்னொரு புறம் இவங்க பக்கம் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு சார்? அதாவது இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, ப்ரெஸ்ஸில் ஆளாளுக்கு தொகுதி பங்கீடுலாம் குறித்து கேட்குறப்போ அவர் சொல்லியிருப்பார், கடந்த 20 நாளாக டிஎம்கேல தினம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, எதையுமே சால்வ் பண்ண முடியலை. இன்றைக்கி காலையில் பியூஷ் கோயல் இறங்கினார், சாயந்தரம் உங்களை கூப்பிட்டு இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நாங்கள் சுமூகமாக அருமையாக ஒவ்வொன்றையும் செட்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். அங்கே இன்றைக்கி வரைக்கும் இழுபறி தான், தொகுதியே இன்னும் அறிவிக்கலை. அதுக்கப்புறம் அவங்க தொகுதிக்குரிய வேட்பாளரை அறிவிக்கணும், எல்லாம் அறிவிக்கணும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எல்லாத்துலேயுமே எடப்பாடியார் முந்தி கொண்டு இருக்கிறார். பிரச்சாரத்தில் முந்தினார், தேர்தல் அறிக்கையில் முந்தினார், வாக்குறுதிகளில் முந்தி இருக்கிறார், தொகுதி பங்கீட்டில் முந்தி இருக்கிறார். இந்த முந்துதல் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக களத்தில் டிஎம்கேயை முந்துவதாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். தேர்தல் வாக்குறுதிகள் சார், இப்போ மகளிருக்கு 10,000 சொல்லியிருக்காரு, உரிமை தொகை 1000லேருந்து 2000 உயர்வு அப்படி சொல்லியிருக்காரு, கல்வி கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் சார்? நிச்சயமாக ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள் அவர் கொடுத்துருக்கிறது. அந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு என்டிஏ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா என்டிஏவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம், என்டிஏவுக்கு ஊடக பலம் கிடையாது. குறிப்பாக காட்சி ஊடகங்கள் முற்றிலும் என்டிஏவை கைவிட்டு இருக்கின்றது. சமூக ஊடகங்களை நம்பித்தான் என்டிஏ செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் மற்ற விதமாகவும் இவற்றையெல்லாம் பரப்புரை செய்ய வேண்டும். இப்போ நான் பார்த்த அளவில், இப்போ காவேரி டெல்டா ஏரியாவுக்கு போய் அப்புறம் இன்னும் பல இடங்களுக்கெல்லாம் போகிறப்போ இந்த ரூரல் சைடு ஏடிஎம்கே பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பதாகைகள். அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் முதல் கட்ட வாக்குறுதி, 2ஆம் கட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார்ல, அந்த டயத்தில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணேன். போனால் அந்த வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தது ஃபுல்லாக பழைய தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராமப்புறத்தில் ஏடிஎம்கே ரொம்ப ஆக்டிவாக பிரமாதமாக செயல்படுறாங்க. இந்த வாக்குறுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல்வேறு வாக்குறுதிகள் இருக்குது. என்னென்னா, அரிசி அட்டைதாரர்கள் அத்தனை பேருக்கு இலவச ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக ரூபாய் 25,000 மானியம். அப்புறம் வீடு அற்றவர்களுக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் டிஎம்கே அரசால் நிறுத்தப்பட்டு இருக்கிற தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம் அவையெல்லாம் மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் அம்மா உணவகம் அது புதிய பொலிவுடன் மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கு. இந்த அம்மா உணவகம் சொல்கிறப்போ ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கொரோனா டயத்தில் தமிழ்நாட்டில் பட்டினிச்சாவு இல்லாமல் தமிழகம் தப்பியதற்கு காரணம் அம்மா உணவகம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா டயத்தில் தமிழ்நாட்டை விட்டு வெளியிலையும் போக முடியாது, சம்பாத்தியமும் இல்லை. வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்குரிய வசதியோ பணமோ கையில் கிடையாது.
அப்படி இங்கே கிட்டத்தட்ட சிறைப்பட்டது போல மாட்டிக்கொண்ட வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலாக உயிர் வாழ்ந்தது, சாப்பிட்டு நிம்மதியாக உயிர் வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த அம்மா கேண்டீன். ஒரு நாளைக்கு 20 ரூபாய் இருந்தால் போதும், நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தந்தது. கொரோனா டயத்தில் பட்டினிச்சாவு இல்லாமல் தமிழகம் தப்பித்ததற்கு காரணம் அம்மா கேண்டீன். ஆனால் அந்த அம்மா கேண்டீனில் ஸ்டாலின் அரசு கை வைத்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு விதமாக மார்ஜினலைஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ புதுப்பொலிவுடன் அது தொடங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற விஷயம். அதே போல் இன்னும் பல ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி இருக்குது. அது தாய்க்குலத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாக்குறுதி. 139வது வாக்குறுதி. படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டு மதுவிலக்கு அமல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது நிச்சயம் தாய்க்குலத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் கலா ஆய்வுக்கு வெளியில் போயிருந்த டயத்தில் பரவலாக சாதாரண மக்கள்கிட்ட, உழைப்பாளிகள், விவசாயிகள், அப்புறம் சாதாரண பெண்கள், இந்த கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், களை விடுங்கிற வேலையை பார்க்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரியான விளிம்பு நிலை மனிதர்கள், அவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஐயா, இந்த கவர்மெண்ட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப ஊர் கெட்டு போச்சுங்க. பொம்பளை பிள்ளை காலையில் போனால் சாயந்தரம் பத்திரமா வரணுமே அப்படின்னு மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு காத்துக்கு கிடக்க வேண்டியிருக்கு. எங்கே பார்த்தாலும் குடி பெருத்து போச்சு. என்னங்க +2 படிக்கிற பையன் கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு வயதான மூதாட்டி அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் மகளுக்கு 2 பசங்க, 2 பசங்களும் குடிகாரனாக ஆகி, ரொம்ப 20-25 வயசு பசங்க குடிகாரனாகி, அது ஏதோ கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்களே, அதாவது டி அடிக்ஷன் கேம்ப் அவங்க சொல்கிறாங்க, மறுவாழ்வு அது அங்கே கொண்டு போய் வச்சு அவை ஏதோ திருத்தினால் 1 மாதம் வச்சுருந்து இங்கே விட்டால், அதுக்கு அடுத்த நாள் அவன் பொண்டாட்டி திடீர்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயா, திருந்தலை. முதல்ல இந்த சனியம் பிடிச்ச குடியை ஒழிக்கணும், இந்த கவர்மெண்ட்டை ஒழிக்கணும் ஐயா, இது போய் தொலையணும், கஞ்சா அடிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வயதான மூதாட்டி அவ்வளவு வருத்தத்தோடு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்வை கொண்ட பெண்கள் அத்தனை பேருக்கும் பால் வார்த்தது மாதிரியான ஒரு பெரிய ப்ராமிஸ் அவர் கொடுத்துருக்கிறார். அதே போல் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகள் சென்ட்ரிக்கா மட்டும் ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் 58 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு மறந்துடக்கூடாது. அதாவது ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் விவசாயிகள் மற்றும் மகளிர் அவங்களுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விவசாயிகளுக்கான வாக்குறுதி ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் வாக்குறுதி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி. அதே போல் அத்திக்கடவு அவிநாசி ஃபேஸ் 2 திட்டம் நிறைவேற்றப்படும் அது சொல்லியிருக்காங்க. இதே போல் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. அதில் ரொம்ப ப்ரொக்ரெசிவான முற்போக்கான ஒரு வாக்குறுதியை சொல்லி ஆகணும். இதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். எங்கள் கலா ஆய்வுப்போம் பூம்புகார் தொகுதியில் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல போனால் ரோட்டில் நெல்லை உலர்த்தி, ரோட்டில் ஒரு ஓரமாக நெல்லை உலர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறோம் என்ன எப்படின்னு. அப்போ சொல்கிறார், நான் பரம்பரை டிஎம்கேக்காரன், என் வீட்டிலேயே பாருங்கள் அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா திரும்பியா வீடு இருக்குது, வீட்லேயே உதயசூரியன் சின்னம்லாம் இருக்குது அப்படி. ஆனால் இந்த தடவை நான் மாற்றி போடலான் இருக்கேன், எடப்பாடியாருக்கு தான் என் ஓட்டு. ஏன்னா விவசாயிகள் இவங்க கவனிக்கவே இல்லை சார். அவர் இருந்தப்போ வருஷம் ஒரு நிவாரணத் தொகை இருக்கும், எங்கள் பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி பண்ணார், இவங்க திரும்பியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்கிறப்போ அவர் ஒன்று சொன்னார், இங்கே பாருங்கள் நெல்லை நாங்கள் ரோட்டில் உலர்த்திக்கிட்டு இருக்கோம், முன்னால் களம்னு ஒன்று இருக்கும், அது சும்மா ஒரு மைதானம் மாதிரி இருக்கும், அங்கே நிம்மதியாக நாங்கள் உலர்த்தணும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது எல்லாம் வீட்டடி மனையாக ஆயிடுச்சு. அவன் கல் ஊனி மார்க் பண்ணி அதை பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே போய் நாங்கள் உலர்த்துறது? இந்த நெல்லை உலர்த்துறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது, களம் கிடையாதுயா, நாங்கள் ரோட்டில் உலர்த்திக்கிட்டு இருக்கோம். இதில் கார்காரை வேகமாக பற்றிட்டு போனால் காற்றுல பாதி நெல் வேஸ்ட்டாக போகும், ரொம்ப விவசாயிகள் பாடு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ப்ராமிஸ் என்னென்னா, அதில் எடப்பாடியார் கொடுத்துருக்க ஒரு இடத்துல
விவசாயிகளுக்கு நெல் உலர்த்துவதற்கான உலர் களம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அமைப்போம். அப்புறம் இந்த நெல்லை வந்து அது கொள்முதல் செய்யப்படுகிற வரை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைப்பதற்கான வேர்ஹவுஸ் கிட்டங்கிகள் அமைக்கப்படும். அதே போல் கனி காய் போன்ற பெரிஷபிள் கமாட்டே விரைவில் அழுகி போகக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான குளிர்பதன கிட்டங்கிகள், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், அது வட்ட அளவிலேயே நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ப்ராமிஸ். நீங்கள் அந்த இது கம்ப்ளீட்டாக படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு தேர்தல் அறிக்கை. அதே போல் உள்கட்டமைப்பு வசதி சம்மந்தமாக நிறைய இருக்குது. குறிப்பாக தெற்கு மாவட்டங்கள் சம்மந்தப்பட்டதில் தூத்துக்குடி துறைமுகம் சார்ந்த பகுதிகளில் தொழிலை அதிகப்படுத்துறது, அப்புறம் விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த ஏரியாவில் வந்து ஜவுளி பூங்காக்களை உருவாக்குறது, பெரிய முதலீடுகளை தென் தமிழகத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி பெரிய அளவில் கிடையாது. அதனாலேயே வேலை தேடு ஒவ்வொரு நாளும் தென் தமிழகத்துலேருந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த சென்னையில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரே காரணம், சென்னையை சுற்றி தான் அத்தனை தொழிலும் இருக்குது. தமிழ்நாட்டில் தொழில் அப்படின்னா சென்னை, இல்லைன்னா தமிழகத்தின் மேற்கு பகுதியான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இப்படி போயிடுது. அதனால இப்போ சவுத்தில் இருக்க அத்தனை பேரும் சென்னையில் இருக்காங்க. இப்போ அதுக்கான தொழில் வளர்ச்சியை நீங்கள் சமச்சீரான அளவில் சவுத்துலேயே வளர்த்துட்டிங்கன்னா அவன் சொந்த ஊரை விட்டு வெளியில் வரப்போகிறது இல்லை. அவன் நிம்மதியாக அவன் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து நிம்மதியாக வாழ்ந்துருவான். அவன் சென்னை வரைக்கும் படையெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது எடப்பாடியார் அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கிறார். அது வந்து அற்புதமான ஒரு ப்ராமிஸ். இந்த இடத்துல நேயர்களுடைய நோட்டீஸ்க்காக ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரொம்ப முன்னால், அதாவது வாஜ்பாய் பீரியடில் முரசொலி மாறன் தொழில்துறை அமைச்சராக இருந்தப்போ நாங்குநேரியில் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கையகப்படுத்தி அதில் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்குறதுன்னு திட்டமிட்டாங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நாங்குநேரி ஜிஆரால் இலவசமாக வழங்கப்பட்டது. ஒரு நல்ல பொதுக்காரியம் அவர் மனமும் வந்து கொடுத்தது. பெருசாக ஃபென்ஸ் போட்டு அத்தனை சுற்றி வளைச்சி வச்சதோடு சரி, அங்கே வந்து பிரமாதமாக தொழிலை வளர்த்துருக்க முடியும். எத்தனையோ அதை வந்து தொழில் பூங்காவை ஆக்கியிருக்க முடியும், தொழிற்பேட்டையாக ஆக்கியிருக்க முடியும். ஒன்றுமே செய்யலை. அதை அப்போவே செஞ்சிருந்தால் சவுத்துலேருந்து வேலை தேடி சென்னைக்கு இளைஞர்கள் வர வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. இப்போ அந்த தேவையை உணர்ந்து அதற்கான ஒரு உறுதிமொழியை எடப்பாடியார் தந்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக எடப்பாடியோட ப்ராமிஸில் நிறையா இருக்குது. உள்கட்டமைப்பு, குறிப்பாக மதுரை, கோவை இது மாதிரியான பல்வேறு முக்கிய நகரங்களில் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நிறைய இருக்குது. அதனால் ஓவராலாக ஒரு முற்போக்கான மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கையை எடப்பாடியார் வழங்கி இருக்கிறார். பட் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும்.